ஸ்ரீ சாய்ராம். சாய்பாபா, நான் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு மனதார வணங்குகிறேன். பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் இயேசு பிதாவை உங்கள் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை மனதார வணங்குகிறோம். அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டர் 2024 ஆண்டு மார்ச் மாதம் இன்று மற்றும் விடுமுறை நெருங்கி வருகின்ற புனித நிகழ்வு இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலகம் எங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான கிறிஸ்துவர்கள் ஈஸ்டர் ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் அவரது வெற்றிகரமான உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தப்படுகிறது மற்றும் 40 நாள் காலத்தின் உச்சகட்டத்தை குறிக்கிறது. தவகாலம் என அறியப்படுகிறது. தியாகம், மீட்பு மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றின் ஆழமான கருப்பொருள்களின் விசுவாசிகள் சிந்திக்கையில் ஈஸ்டர் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக மறுபிறப்பின் கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது. இது நம்பிக்கையை, நீடித்த சக்தி மற்றும் புதிய தொடக்கங்களின் வாக்குறுதியை தனி நபர்களுக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாம் ஈஸ்டர் திருநாளை கிறிஸ்துவர்கள் இன்றும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள். இதனையொற்றி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கிறிஸ்துவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றார்கள். கிபி 29ஆம் ஆண்டிலிருந்து ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுவதாக வரலாறு கூறுகிறது. எனினும் கிபி 325இல் அப்போதைய ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட மாமன்னர் கான்ஸ்டைன் காலத்தில் இருந்தே 9 ஈஸ்டர் பிரபலமானது. வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், ஈஸ்டர் பண்டிகை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை விளக்கி தனியாக சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. ஈஸ்டர் என்ற வார்த்தை வசந்த காலம் என்ற அர்த்தமும் உண்டு. அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.